வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். CNN நியூஸ் 18 நேற்று ஒரு டிபேட் ஷோ நடத்தினாங்க. பேச்சாளர்களாக 3 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒன்று டெல்லி ராஜகோபாலன், ரெண்டாவது சுமந்த் ஸ்ரீராமன், மூணாவது ஆனந்த் ரங்கநாதன். இந்த 3 பேரும் பேச்சாளர்கள். யார் நெறியாளர் அப்படின்னா ஆனந்த் நரசிம்மன் ஆங்கர் நெறியாளர். டெல்லி ராஜகோபாலன், சுமந்த் ஸ்ரீராமன் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. தனிக்கட்சி தொடங்கினால ஜெயிக்க முடியாது, தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஸ்கோப்பே இருக்காது அப்படின்னு ராஜகோபாலன்லாம் பேசிக்கிருந்தார். நேற்று போட்ட வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ராஜகோபாலனுக்கு ஆனந்த் ரங்கநாதன் ஒரு பதிலடி கொடுத்தாரு. அதை நான் நேற்று சொல்லலை, இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆனந்த் ரங்கநாதன் பிஜேபி சப்போர்ட்டர் தான், வலதுசாரி சிந்தனையாளர் தான். ஆனால் அவரே எதை ஒத்துக்கிறாருன்னா, தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ராஜகோபாலன் சொல்கிறாரு, அண்ணாமலைக்கு சிவப்பு கம்பள வரவேற்பை பாஜக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒத்துக்கிறேன், சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த சிவப்பு கம்பளத்தில் அண்ணாமலை வேகமாக நடந்து போகும்போது, கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும்போது அந்த சிவப்பு கம்பளத்தை பிடிச்சி இழுத்த மாதிரி பாஜக சில முடிவு எடுத்தாங்க. அதிமுகவோட கூட்டணிங்கிற முடிவு, லாங் டேர்ம் கோலுக்காக ஷார்ட் டேர்ம் கோலை ஒதுக்கி வைக்கிறது தான் நல்லது. ஆனால் பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க, ஷார்ட் டேர்ம் கோலுக்காக லாங் டேர்ம் கோலை உதாசீனப்படுத்திட்டாங்க. தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமையணும் அப்படிங்கிறது லாங் டேர்ம் கோல். அந்த கோல் அண்ணாமலைக்கு இருந்துச்சு. பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க, சில எம்எல்ஏக்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2026 அதிமுகவோட கூட்டணி வச்சு ஷார்ட் டேர்ம் கோலுக்காக லாங் டேர்ம் கோலை கிடப்பில் போட்டுட்டாங்க. இது பிஜேபி பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் ரங்கநாதன் பேசியிருக்காரு. அடுத்து மோகன் பகவத், ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னார், பிஜேபிக்கு மட்டும் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது இல்லை, நேஷனல் இன்ட்ரெஸ்டோட, தேசத்தை முன்னிலைப்படுத்த ப்ரோ ஹிந்து நிலைப்பாடோட யார் தனிக்கட்சி ஆரம்பித்தாலும், அரசியலுக்கு வந்தாலும் ஆர்எஸ்எஸ் அவர்களை வரவேற்கும் அப்படின்னு மோகன் பகவத் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ப்ரோ ஹிந்து அப்படின்னா மற்ற மதங்களுக்கெல்லாம் எதிரானது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ப்ரோ ஹிந்து அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா மதத்தையும் நாங்கள் மதிக்கிறோம், எங்கள் மதத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, வழிபாட்டு உரிமை எங்கேயாவது மறுக்கப்படுது அப்படின்னா நாங்கள் கேட்போம், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்போம். இதுதான் ப்ரோ ஹிந்து ஸ்டாண்டு. ப்ரோ ஹிந்துனா மற்ற மதங்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்படுது. அந்த வழியில் யாரும் விழுந்துட வேண்டாம். அப்போது ஆனந்த் ரங்கநாதன் என்ன சொல்லியிருக்காரு, நேஷனல் இன்ட்ரெஸ்டோட, தேசத்தை முன்னிலைப்படுத்த ப்ரோ ஹிந்து நிலைப்பாட்டோட யார் அரசியலுக்கு வந்தாலும் அதை நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் அண்ணாமலை தொடங்கக்கூடிய புதிய கட்சிக்கு முழு ஆதரவு தெரிவிக்கணும். பிஜேபிக்கு ஒர்க் பண்ணுறாங்களே ஆர்எஸ்எஸ் கேடர்ஸு, ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள், அந்த ஆர்எஸ்எஸ் காரங்க அண்ணாமலை தொடங்கக்கூடிய தனி கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும், அண்ணாமலையுடைய கட்சிக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் ரங்கநாதன் பேசியிருக்காரு. ஆனந்த் ரங்கநாதனுடைய இந்த பேச்சு செம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. அடுத்தது நெறியாளர் ஆனந்த் நரசிம்மன் சொன்ன ஒரு விஷயமும் செம வைரல். அவர் சொல்கிறாரு, அண்ணாமலைக்கு தமிழக மக்களுடைய பல்ஸு நல்லா தெரிஞ்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்பாக எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியெல்லாம் என்கிட்ட அண்ணாமலை ஒரு முறை தனிப்பட்ட வகையில் பேசும்போது ஒரு விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தார். இந்த 2026 தேர்தலில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக டிவிக்கே உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்னபடி அப்படியே நடந்திருக்கு. அதனால் அண்ணாமலைக்கு தமிழக மக்களுடைய பல்ஸு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய சில பேர், ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய சில பேர், அரசியல் கட்சிகள் இருக்காங்களே, இவங்க எல்லாத்த விட தமிழக மக்களுடைய பல்ஸு அண்ணாமலைக்கு நல்லா தெரியுது. அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அந்த கட்சிக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்கும், எவ்வளவு எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமையா முடிவெடுப்பார். நம்பிக்கை இருந்ததன் காரணமாக தானே கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. அதுக்குள்ளே நீங்கள் ஏன் மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு டெல்லி ராஜகோபாலன், சுமந்த் ஸ்ரீராமன் இவங்களுக்கெல்லாம் நல்லா உரைக்கிற மாதிரி ஆனந்த் நரசிம்மன் நெறியாளர் பேசியிருக்காரு. அந்த வீடியோ வைரல். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.